தண்ணி வேற 8 மணிக்கு விட்டேன். காடு போறதோ தண்ணி குடிக்கிறதோ நம்மளுக்கே என்னன்னு தெரியல. இந்த மனுஷன் பேர் கோயம்புத்தூர் போகலாம்னு சொன்னாங்க. தண்ணி பேர் பொழுதோடு விட்டுருந்தாலும் கூட தேவையில் பொழுதோடு குடிச்சிட்டு போயிருக்கல 6 மணிக்கு. அதுக்கும் பலிக்கிறது. எப்பத்தான் கோயம்புத்தூர் போறதுன்னு தெரியல, தண்ணி எப்போ பார்க்கறதுன்னு தெரியல. இதுக்குத்தான் நான் அன்னைக்கு இந்த பண்ணாடியே அத்தம்மானு கட்ட மாட்டேனம்மா. இந்த மனுஷனுக்கு வேற காணும் என்னார் வருதுன்னு தெரியல. உங்க அத்தைக்கு வேற ஒன்று சோறு போடலையே, மாமியா சும்மா இருப்பாளா? அது அப்போ கூட போறது அத்தைன்னு காட்டுக்கு தேவையில்லை. இன்னும் போது ஏதோ உங்க அத்தையை காணும். இடைக்கு வெத்தல் பாக்கு வாங்க போயிருக்குமோ பார்க்கல. எல்லாம் வாங்கி வச்சு போட்டு நேரத்துலயோ கோயம்புத்தூர் போகலாம். எங்க மச்சான் வந்துரு காட்டுல மச்சான் வந்தா காட்டுலன்னு தண்ணி காய் வச்சு தண்ணி பார்த்துட்டு நேரத்துலயே போகலாம்னு சொல்லிக்கிற போய்க்கல. இதோ அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன். நான் 2 நகம் சேலைக்கு எடுத்துட்டு பித்தளை டப்பா வாங்கிட்டு போகலாம்னு கோக்கில மொடாவில் அத்தனை நாளைக்கு தண்ணி காய் வைக்கிறா போலாம். மனுஷனு வேற ஆனா தண்ணி பிடிச்சி வச்சா எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துக்கிறேன். பிள்ளைங்க பசங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களாட்டாக்குது. ஒருத்தரையுமே காணும். வந்தா சிறுபாண்டி தண்ணி பிடிச்சி வச்சிருந்தோமே பார்வை கல்ல எடுத்து 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 கொடுக்கறது என்னதே இத்தாந்தோடி பிடிச்சி வச்சுட்டு இந்த பிள்ளைங்க குமரியும் ஒரு ஓடிக்காக தட்டை வச்சு மூடினாங்களா. ஒருத்தரும் ஓட மாட்டாங்க. என்ன இருந்தாலும் என்ன என்ன இருந்தாலும் இன்னும் ஓடிட்டாங்கப்பா ஓடிச்சாடுறாங்க. என்ன பண்றாங்க? ஐயோ அது எதுங்க மச்சான ஜூஸ் வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. நான் காட்டுக்கு தண்ணி கொட்டு வரலான்னு சும்மா சுத்திட்டு இருந்தேன். என்னங்க மச்சானுக்கு அசியமா ஜூஸ் வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. இது என்ன ஜூஸுங்க? என்ன ஆப்பிள் காய் போட்டுக்குதுங்க. ஐயோ முதல்ல நான் கலராக்கிறேன். உங்க அருப்புக்கான கட்டி வச்சாங்க பாரு. 1.5 ஆயிக்குவனுங்கோ. கோயம்புத்தூர் போலாங்க மச்சா. ஜூஸ் கொடுத்து நீங்க போகாத பண்ணிக்கிறாதீங்கோ. ஆமாங்க நோபிக்கு சீலைக்கு எடுத்து போகணுங்களாக்கு மச்சா. ஜூஸ் நல்லா இருக்குதுங்களாக்கு. ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நீங்க ஏமாத்தக்கூடாது. நான் போய் தோண்டி வச்சு பாருங்க தனிக்காய் வச்சு விடுறேன் மச்சா. ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டுன்னு சொல்லி கோயம்புத்தூர் கூட்டு போகாம விட்டுறாதீங்க. இருக்கிறது 3 சீலை 2 சீலைக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்க மச்சா. ஆனுங்கோ ஜூஸ் எல்லாம் நல்லா தைக்குது. 3 சீலை தைக்குது மச்சா. புளிஞ்சு கட்டுறக்குமா சீலைகள் மச்சா. மாச்சு கட்டுறக்குமு 2 சீலைக்கு எடுத்துட்டு வரணும். அண்டா எடுக்கணும். வாழையில் இல்லை மச்சா. எடுத்துட்டு வந்துருங்க மச்சா போகலாம் மச்சா. ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்லி கோயம்புத்தூர் கூப்பிட்டு போகாம விட்டுறாதீங்க சீலை சொல்லிங்க மச்சா. அப்புறம் குழந்தைக்கு விட்டு வரல வருவாங்கங்க. எப்படி உட்காருங்க நான் 3 சீலை தைக்குதுங்களாக்கு சீலைக்கு மச்சா. நான் தண்ணி எடுக்கலையே நினச்சனுங்கோ. நகம் சேல் 2 எடுத்துட்டு பித்தாளாண்டா தண்ணி காய் வைக்கிறக்கு இல்லைங்களா. அதையும் 1 எடுத்துட்டுங்கோ. வாழையில் மண் வாழையில் இல்லைங்க மச்சா. தங்க வாழையில கோட்டை நீங்கள் சண்டைக்கு வரங்க கணக்கு மண் வாழையிலே போகுதுங்கோ. கோயம்புத்தூர் போயிட்டு வந்துடலாங்க மச்சா. நான் ஒரு சோப்பு தண்ணி பார்த்து பாருங்கோ. இவருக்கு உங்களுக்கு தண்ணி காய் வச்சு கொடு. தண்ணி பாருங்க வந்துடுது மச்சா. என்ன பண்ண முடியும்? சுருபான் தண்ணி வந்து எடுத்து ஊற்றி எல்லாம் பண்ணி வச்சு விட்டான்னு பாருங்கணும். அதனால தானே ஆரமாடுது மச்சா. தக்காளி ரூபாய் கொட்டை மரமுக்குறேன். முடிச்சுட்டு வா. கொட்டாலை முடிச்சுட்டு வந்து சோறு ஒரு ரூபாய் போட்டு நான் வாரநாட்டு வேற சொல்லல எடுத்துட்டு போறேன். வா. தண்ணி எடுத்து ஊற்றி வச்சு போறேன். ஆட்டுக்குட்டி இருக்குன்னு தண்ணி காமிச்சு கட்டிட்டு அப்புறம் இந்த சாணிக்கு எடுத்துட்டு வந்துருங்கோ. என்ற புருஷன் கூட சொன்ன எடுத்துட்டு வரமாட்டேன். நான் போய் பூசிட்டு இருக்கிறேன். காரைக்கெல்லாம் வலிக்கணும். எடுத்துட்டு வாங்கோ. அட பழனியே நான் போய் பூசிட்டு இருக்கிறேன். பழிக்கணும். சாணி கித்துனுக்கு எடுத்துட்டு வாங்கோ. காரையும் பழிக்கணும். இந்த புருஷன் கூட சொன்ன எடுத்துட்டு வரமாட்டேன். நீ வேற போது வேற சொல்லல எடுத்துட்டு வண்டி எடுத்தாலும் சாணிக்கு எடுத்து வச்சுட்டு வந்து அவன் எதையும் சொன்னாலும் இப்போ உடங்காடே பண்ணிட்டு இருப்பேன்.